பேலியோ உணவு முறை பற்றி பல வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெற என்னோடய வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. புது வீடியோ போடும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். திரு விமலசேகர் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்தவர். இவர் ஐடி துறையில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறார். இவர் பேலியோ நியூட்ரிஷன் இந்தியாவின் மூலமாக பேலியோ உணவு பரிந்துரை பெற்று எங்களது உணவு ஆலோசகரின் நேரடி கண்காணிப்பில் 100 நாள் பேலியோ உணவை கடைபிடித்து உடல் எடை குறைத்தவர். மேலும் பல உடல் நன்மைகளை பெற்றவர். இவர் தனது 100 நாள் பேலியோ பயணத்தில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறார். நீங்களும் பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் எங்களோட பேலியோ நியூட்ரிஷன் இந்தியாவோட 100 நாள் பேலியோ சேலஞ்ச் ப்ரோக்ராமில் சேர்ந்து 100 நாளில் கணிசமாக எடை குறைச்சிங்க. உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட முதல் கேள்வி, நீங்கள் பேலியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது உயரம், எடை, வயது என்னவாக இருந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். இந்த பேலியோ சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உயரம் 170 சென்டிமீட்டர் இருந்தது. எடை 101 கிலோ எடை இருந்தது. என்னோட வயது 41. நீங்கள் 100 நாளில் எவ்வளோ எடை குறைச்சிங்க சார்? 100 நாளில் நான் 14 கிலோ குறைச்சேன். அதாவது 101 கிலோவிலிருந்து 87 கிலோவாக வந்தேன். நீங்கள் இரத்த பரிசோதனை செய்து எங்களுக்கு கொடுத்தீங்க. நாங்கள் இரத்த பரிசோதனையை ரிவ்யூ பண்ணி அதில் என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்னென்ன குறைபாடு இருந்ததுன்னு விவரிக்க முடியுமா? எனக்கு பெரிய சேலஞ்சஸ் இல்லை, பட் ஆனால் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. அது எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது. ஸோ அதனால் அந்த ரத்த பரிசோதனை எடுத்தது ஒரு நல்ல விஷயமாக தான் கருதினேன். அதில் யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அது எல்லாமே இப்போது அந்த வெயிட்டு மட்டும் குறைஞ்சது இல்லாமல் அது எல்லாமும் கூட எல்லாமே உங்களுக்கு சரியாயிருச்சு. நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், நிறைய டைப்பான டயட் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. பன்னீர் ஒன்லி, நீங்கள் பூட் கேம்புக்கெலாம் போய் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க. இவ்வளோ டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க. அதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். பேலியோவுக்கு வந்தீங்க, அதில் கிடைச்ச பெனிஃபிட்ஸ்க்கு இதில் உள்ள பெனிஃபிட்ஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு இதை கடைப்பிடிக்கிறது எளிதாக இருந்ததா? மற்ற டயட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பேலியோ உணவு முறை கடைப்பிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருந்ததா? கண்டிப்பாக ரொம்ப எளிதாக இருந்தது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நேச்சுரோபதி, ஆயுர்வேதம், அக்குப்ரெஷர், இந்த மாதிரியான ஹோமியோபதி, இது மாதிரியானது தான் நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் பண்ணிகிட்ருக்கேன். பூட் கேம்ப் போயிருந்தேன். அது இல்லாமல் நான் ரன்னிங் பண்ணேன். 10 கிலோமீட்டர்ஸ் எவ்ரிடே ஓடுவேன். ஃபுல் மேரத்தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துலேயும் பண்ணதில் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கும் பேலியோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, அதில் நான் 4 வருடமாக என்ன பண்ண முடிந்ததோ அதை இந்த பேலியோவில் 4 மாதத்தில் அதே அளவான ஒரு பெனிஃபிட்டை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப கடினமாக இருந்தது எல்லாமே ட்ரை பண்ணது. நம்ம வெயிட்டை குறைக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணினேன். பட் வேறஸ் இங்கே இதில் நம்ம பார்க்கும்போது, நம்ம பேலியோவில் பார்க்கும்போது இதுவும் ஒரு வகையான கஷ்டம் தான். பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்தது. ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக பண்ணக்கூடிய தேவையில்லாமல் வில் பவர் வச்சு ரொம்ப கொஞ்சம் லைஃப் ஸ்டைல், அதாவது வாழ்க்கை முறையை மாற்றி, உணவு பழக்கங்களை மாற்றி, அதுலேயே 4 மாதத்துலேயே அந்த பெனிஃபிட்ஸை கொண்டு வர முடிஞ்சதுன்றது ஒரு பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு. ஒரு விழி திறக்கும் ஒரு அனுபவமாக இருந்தது எனக்கு. சார், நீங்கள் பல வகையான டயட் இருந்து நீங்கள் மினிமம் 99 கிலோ எடை வரைக்கும் தான் வர முடியுதுன்னு சொன்னீங்க. அப்போவே நாங்கள் சொன்னோம், டெஃபினட்டாக பேலியோ உணவு முறை மூலமாக 99 கிலோவிலேருந்து இன்னொரு ஒரு 10-15 கிலோ குறைக்க முடியும்னு சொன்னோம். அதை நாங்கள் சொன்னது உங்களுக்கு நம்பகமாக இருந்ததா? அது மேலே நம்பிக்கை வந்ததா? கண்டிப்பாக. அதாவது என்னென்னா, நான் ஏன் இந்த பேலியோ முறைக்கு தேர்ந்தெடுக்கணும், ஏன் இவ்வளோ ட்ரை பண்ண, ஏன் இதுக்கு வரணும் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்கள் கூட முன்னாடியே கூட கேட்டிருக்கீங்க. இதில் என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா, இந்த முன்னாடி கேட்ட கேள்வி மாதிரி நான் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணிவிட்டு
அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு 99 கிலோவுக்கு மேலே குறைக்க முடியாமல் ரொம்ப முட்டி மோதி ட்ரை பண்ணி பார்த்து முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி இவ்வளோதான் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. நீங்கள் அதை சொல்லும்போது முதல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா 4 வருடமாக இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் அதில் கொஞ்சம் லாஜிக் இருந்தது. ஓகே, மாவு சத்து குறைச்சா இந்த மாதிரி இருக்கும், உடம்புக்கு இந்த மாதிரி இருக்குது, நம்ம முன்னோர்கள் இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இது நேச்சுரல் வழி தான் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருந்தது. அப்போ கூட என்னென்னா ஒரு 14 கிலோ குறைக்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. பட் ஆனால் சொல்கிறது எல்லாமே இயற்கை முறையாக இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். அண்ட் ரொம்ப அதிகமாகவே பலன் கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்போ 87 கிலோ வரைக்கும் வந்துட்டீங்க சார். நீங்கள் நினைத்தால் இன்னொரு 100 நாள் இருந்து ஈவன் 80-75 கிலோ கூட அச்சீவ் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு 75 கிலோன்றது ஒரு நல்ல டார்கெட். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு எடைக்கு நான் போவேன் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக தான் இருக்குன்னு சொல்லணும். பட் ஆனால் கனவாக இருந்தது இன்னைக்கு ஒரு நம்பிக்கையாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 99க்கு கீழே போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கேருந்து 87 வரைக்கும் வர முடிஞ்சுது. அதுவும் இந்த 100 நாள் சேலஞ்சிலே அப்படின்றது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குது. கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை இதே 100 நாள் சேலஞ்சை எடுத்து 75 கிலோ வரைக்கும் வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. அண்ட் அந்த நடக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இப்போ இருக்குது. நிச்சயமாக பேலியோ நியூட்ரிஷன் இந்தியா உங்களுக்கு உதவி செய்யும் சார். நீங்கள் எப்போ வேணுமோ வந்து எங்கள் ப்ரோக்ராமில் சேர்ந்து பயன்பெறலாம் சார். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு டயட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தப்போ உங்களுக்கு விரிவாக உங்களுக்கு விளக்கினோம். எதனால், எந்த காரணத்தினால நமக்கு உண்டாகிறோம், அப்புறம் பேலியோ உணவில் எப்படி உடல் எடை குறையுது, அதனோட அடிப்படை, பிரின்சிபல்ஸ் ஆஃப் வெயிட் ரிடக்ஷன் இன் பேலியோ, கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் பேலியோ, நிறைய உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்தோம். எடுத்த உடனே உங்களுக்கு நான் டயட் சார்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை. எல்லா காரியங்களை விளக்கினதுக்கப்புறம் உங்கள் டயட் எடுக்க சொன்னோம். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இது மாதிரி எல்லா விளக்கங்கள் தெரிந்தது பின்னர் நீங்கள் பேலியோ உணவு எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு எளிதாகவும் புரியும்படியாக இருந்ததா? அதாவது இது எனக்கு உபயோகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்க போனால் அதுதான் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு காரியம் நம்ம செய்யும்போது வந்து அதுக்கு உள்ளூர என்ன இருக்குது, அது எப்படி செயல்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்துட்டு ரொம்பவே எளிதாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த மிகப்பெரிய உலகிலே மிகப்பெரிய இயந்திரம் அப்படின்றது மனித உடம்பு தான் அப்படின்னு நான் நம்பக்கூடிய ஒரு ஆள். அதை நான் பல வருஷமாகவும் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வெறும் டயட் சொல்லியிருந்தீங்கன்னா மேபி ஒரு வாரம் ட்ரை பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் மேபி கண்டினியூ பண்ணியிருக்கலாம், இல்லாமல் போயிருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுக்குள்ளார என்ன இருக்குன்றதெல்லாம் சொல்லி அது எல்லாமே இயற்கை முறையாக தான் இருக்குன்றதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவும் கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த கடைப்பிடிக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு மாவுச்சத்து சாப்பிட்றதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருது அப்படின்னும் போது வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுனால அது மனசில் வந்துட்டு அது நின்றுது. அதனால் வந்துட்டு நிறைய தருணங்களை தாண்டி வர முடிஞ்சுது. இது பண்ணால் இப்படி நடக்கும்ன்றது தெரிஞ்சதுனால அதை தாண்டி வர முடிஞ்சு, இதை கடைப்பிடிக்க முடியுது. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண. இது ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி மாத்திரை எழுதி கொடுக்குறோன்ற மாதிரி இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை மாத்திரை மாதிரி இருந்ததா தான் நான் கருத்தேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து இப்போ எப்படி பேலியோ டயட் ஆரம்பிச்சிங்க, முதல் 2-3 வாரங்கள் எப்படி போச்சு, உங்களுக்கு கார்போ ஃப்ளூ சிம்டம்ஸ் கார்போ இதர சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததா, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தீங்க, 100 நாளில் எப்படி படிப்படியாக வெயிட்டு குறைச்சிங்க, இந்த மாதிரி வெயிட்டு குறைக்கிறப்போ பேலியோ நியூட்ரிஷன் இந்தியாவோட எங்களோட டயட்டீஷியன்ஸ் எந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எங்கள் டயட்டீஷியனோட இன்ட்ராக்ஷன் கூட எப்படி இருந்தது, எந்த மாதிரி ஃபாலோ பண்ணினோம் நாங்கள், அது உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்ததா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுங்க சார். இது ரொம்ப நல்ல கேள்வி சார். ஏன்னா வந்துட்டு இது பேசிக்கலாக வந்துட்டு அந்த 100 நாளோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போது முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃப்ளூ சிம்டம்ஸ் வரும் அப்படி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன்.
பட் எனக்கு அந்த அளவுக்கு கார்ப் ஃப்ளூ சிம்டம்ஸ் வரலைங்க. முதல் ஒரு 3 வாரங்கள் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வரல. நான் வந்துட்டு ஒரு 2-3 காரணங்களாக அதுக்கு ரீசன்ஸ் நான் கருதுகிறேன். ஒன்று வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நம்மளுடைய அந்த டயட் சார்ட் நீங்கள் எனக்கு கஸ்டமைஸாக கொடுத்துருந்ததில் வெண்ணெய் ஒரு முக்கியத்துவம் எடுத்துக்க சொல்லியிருந்தீங்க. அந்த வெண்ணெய் எடுத்துக்கினதுனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கார்ப் ஃப்ளூ சிம்டம்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு 4 வருஷமாக இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி நிறைய டயட்ஸ் ட்ரை பண்ணி நிறைய ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணதுனால அந்த உடம்பு வந்து கொஞ்சம் ஒத்து போயிருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் என்னோடய மனைவியும் இதில் கலந்துக்கிட்டாங்க இந்த சேலஞ்சில். அவங்களுக்கு வந்துட்டு இந்த கார்ப் ஃப்ளூ சிம்டம்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க ரொம்ப அதிகமாக ரைஸு கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடிய நபர். பட் அவங்களும் வந்துட்டு இந்த வெண்ணெய் அதிகமாக சாப்பிட்டதுனால இந்த கார்ப் ஃப்ளூ சிம்டம்ஸ்லேருந்து தாண்டி வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான பங்காக வகிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய எடை குறைந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 101 கிலோவிலேருந்து முதல்ல ஒரு 3-4 கிலோ வந்துட்டு கடன்னு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப ஒரு கடினமாக தான் இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே கடினமாக இருந்தப்போ வந்துட்டு நீங்கள் பேசுனது என்ன மாதிரி நடக்குதுன்றதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி மற்ற அனுபவங்கள்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி வேறு என்ன மாதிரி ட்ரை பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து புரிய வச்சது. உடம்புக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் ஒரு எடைக்கு வந்து நின்றுச்சு, அதுக்கு மேலே போகலைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி பிரேக் பண்ணலாம், பாடி செட் வெயிட் அந்த கான்செப்ட் எப்படி பிரேக் பண்ணி திருப்பி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி குறைக்கிறது அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அது இல்லைன்னா மேபி அந்த இடத்துல நின்றுட்டு போயிருந்திருப்பனா இருக்கும். பட் அது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுனால அது புரிஞ்சதுனால அதை வச்சு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் திரும்ப அதாவது வந்துட்டு நான் 101 கிலோலேருந்து ஒரு 95 கிலோ வர்றது வரைக்கும் இதெல்லாம் வந்துச்சு. 95 கிலோவுக்கு மேலே திரும்ப ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபாஸ்டிங் பை த டைம் ஆனால் நான் வந்துட்டு 1 மீல் அ டேக்கு வந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு உடம்புல இருக்க கொழுப்பு சத்துன்றது வந்துட்டு 23 மணி நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப கரைக்கும். அது ரொம்ப முக்கியம். அதாவது ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது உடல் கொழுப்பு வேகமாக கரையும். ஃபாஸ்டிங் அவர்ஸ் ஜாஸ்தி பண்ணும்போது உடல் கொழுப்பு கரையும் நேரமும் ஜாஸ்தி இருக்கும். நிறைய உடல் கொழுப்பு கரையும், உடல் எடை குறையும் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால அந்த 1 மீல் அ டேக்கு வந்தேன். அதையும் தாண்டி ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம இந்த லிக்விட் ஃபாஸ்டிங், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அப்புறம் வந்துட்டு ஒரு 48 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 48 ஹவர்ஸ்லேயே வாட்டர் ஃபாஸ்டிங், அப்புறம் நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு படி அதிகமாக போய் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய படித்தது இல்லாமல் உங்ககிட்ட ஃபாஸ்டிங் பற்றி நிறைய பேசி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் உடம்புனுடைய இம்யூனிட்டி பவர் ஒரு 72 மணி நேரம் ஃபாஸ்டிங் பண்ணால் அது வந்து ரீஜெனரேட் ஆகி ரொம்ப புதுப்பிக்குது உடம்புக்குன்றது ப்ராசஸ் எல்லாம் ஆகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஆர்வத்தினாலையும் 100 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தேன். 4 நாட்கள் வெறும் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தேன். பட் அதில் கொஞ்சம் கடினமாக இருந்தப்பையும் உங்களுடைய ஹெல்ப்னால அந்த லெமன் ஜூஸ், ஒரு உப்பு போட்டு நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரியான ஒரு சில ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்ததுனால அதை கடைப்பிடிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான படிப்படியாக கொண்டு போய் அந்த ஃபாஸ்டிங் வரைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி 87 கிலோ வரைக்கும் குறைச்சி வர முடிஞ்சது. ஸோ இதில் முக்கியமாக நான் கருதுறது என்னென்னா வந்துட்டு 101 கிலோலேருந்து 87 கிலோன்றது அப்படியே ஒரு மேஜிக் பேண்ட் மாதிரி நடக்கலை. பட் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் எங்கள் கூட இருந்து அந்த கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுன்றதை கொண்டு வர வச்சு அந்த கட்டத்தினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதை எப்படி பிரேக் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்து அந்த சுச்சுவேஷன்ஸை எங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சஜஷன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணது தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த அனுபவம் வந்துட்டு படிப்படியாக தான் வந்தது, ஒரேடியாக வரல. பட் படிப்படியாக வந்தாலும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சே தவிர திரும்ப ஏறிச்சுன்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வரல. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். சார், நீங்கள் உடல் எடை குறைப்பு தவிர உங்களுக்கு வேற என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ், உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்துச்சு. அதுதான் நான் வந்துட்டு ஒன் ஆஃப் இது சொல்லணும்னு நினச்சதில். ஏன்னா எடை குறைக்கணுன்றதை தான் ஒரு முக்கிய கண்ணோட்டமாக வச்சு நான் இந்த இதை சேர்ந்தேன், அதை பண்ணேன் 100 டே சேலஞ்சை. பட் ஆனால் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது இந்த லைட்னஸ், அதாவது வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறோம் உடம்புல. அது ஒரு மேஜர் சேஞ்ச் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்துட்டு உடல் பருமன், அதாவது வந்துட்டு எடை குறைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும்
உடலுடைய வடிவம் குறைஞ்சது, அதனுடைய சுத்தளவு மாறினது, அதனுடைய ஷேப் மாறினதெல்லாம் கணிசமாக நான் மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தினர் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய கலீக்ஸ், உடன் வேலை செய்பவர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதை வந்துட்டு பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சாக நான் ஃபீல் பண்ணேன். இது 2 மட்டும் இல்லாமல் வந்துட்டு மென்டல் அலர்ட்னஸ், அதாவது வந்துட்டு எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கும் தன்மை. முன்னாடிலாம் சில நேரங்களில் ரொம்ப சாப்பாடு சாப்பிட்டோம்னா அந்த தாமசீக சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மந்தத்தன்மை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆஃபீஸ்லேயே கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் மதியானத்தில் ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணி ரொம்ப அலர்ட்டாக, மென்டலி அலர்ட்டாக, பிரிஸ்காக, ரொம்ப ஹாப்பியாக, கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயங்கள், வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ண முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுத்தது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எடை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் அதன் முடிவில் வாழ்க்கை முறையும் வாழ்க்கையின் நம்பிக்கையும் மாறிட்டதாக தான் நான் கருதுகிறேன். நீங்கள் வந்து மற்றவங்கள, உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ பேலியோ டயட் எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சார்? ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்றதை விட ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்ததுனால என்னுடைய குடும்பத்தினர், என் மனைவிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களும் இதை பண்ணுறாங்க. என் அக்கா, எங்கள் குடும்பத்தினருக்கும் அதை சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் எல்லாரோடையும் வந்துட்டு இதை பகிர்ந்துருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நம்பக முடியாத தன்மையில் நினைத்து கேள்வி கேட்டாலும் நான் என்ன பார்த்ததுக்கப்புறம் அவங்களால வந்துட்டு அதை மறுக்க முடியாமல் நம்பக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறாங்க. சிலர் ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்கிறாங்க. பேலியோ நியூட்ரிஷன் இந்தியா உங்களுக்கு கொடுத்த பேலியோ ஆலோசனை உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா? அதில் ஏதாவது முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏதாவது தேவைப்படுதா சார்? திருப்திகரமாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஒரு கட்டத்துலேயும் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது எல்லா டைமும் என்னோட பேசி அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பண்ணது ஒரு பெரிய ஹெல்ப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டாவது வந்துட்டு எப்பவுமே யாராவது ஒருத்தர் நம்மளை செக் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன சார் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பிரேக் இல்லாமல் நீங்கள் அதை கேட்டீங்க. அதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். சில தருணங்களில் போதும், நம்ம வந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டோம், நம்ம போய் நார்மல் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கூட இந்த மாதிரி நீங்கள் பேசுனதும், இந்த மாதிரியான உற்சாகம் கொடுத்ததும், மற்றவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணதும், இந்த மாதிரியான எது பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் நான் ஃபீல். டெய்லி ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி ரொம்ப உங்களை தொந்தரவு பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ரிவ்யூ பண்ணால் தான் ஃபர்தராக டயட் மாற்ற முடியும், டயட் டைமிங்கை மாற்ற முடியும். ஆமாம், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை நீங்கள் கேட்டதுனால, அது புஷ் பண்ணதுனால நான் அதை எழுதி வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன். அதனால் ஹெல்த்திஃபை மீன்ற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணினேன். அந்த ஆப் வச்சு இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது இந்த புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இது சம்மந்தமாக எவ்வளோ நம்ம சாப்பிடணும் எல்லா உணவுப் பொருட்களையும் அதை போட்டு ஒரு ஹை லெவலில் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறதுக்கும் உபயோகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு என்னுடைய உணவு பழக்க முறை, எப்படி நான் சாப்பிட்றேன், என்ன ஏதுன்றது புரிதலுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்லி ஒன் டேக் அவே ஃப்ரம் திஸ் 100-day பேலியோ சேலஞ்ச் ப்ரோக்ராம், ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க சார்? ஒரே ஒரு வாக்கியத்தில் டேக் அவே அப்படின்னு சொல்ல போனோம்னா, கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணலைன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்கள் டைம் எடுத்து எங்களுக்கு உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி முன் வந்து பேலியோ உணவு எடுத்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை அடைவாங்கன்னு நம்புகிறோம் நாங்கள். கண்டிப்பாக நானும் நம்புகிறேன். இது வந்துட்டு நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருந்து இதை பார்த்து அட்லீஸ்ட் நிறைய பேர் இந்த பேலியோ முறையை கடைப்பிடிச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேம்படுவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.